ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பூனைக்கு 1 வயதுன்னா அது மனிதனோட வயதுல 15 வயது அப்படின்னு அர்த்தம். பூனைக்கு 2 வயதுன்னா 24 வயதுன்னும், பூனைக்கு 3 வயதுன்னா 28 வயதுன்னும், பூனைக்கு 4 வயதுன்னா மனிதனோட வயதுல 32 வயது அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 16 வயது பூனை 80 வயது மனிதனின் வயதை கொண்டிருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இப்ப நாம எதை பார்க்க போறோம்னா, பூனைகளுடைய வயதை அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கறத பத்தி. பூனைகள் வீட்டிலேயே குட்டி போட்டு அந்த குட்டிகளை நாம வளர்த்தா நமக்கு அதனோட வயது நல்லா தெரியும். ஆனா ஒரு பூனைய அதனோட தோற்றத்தை வைத்து அதன் வயதை நம்மனால சொல்ல முடியுமா? மேலும் ஒரு பூனை நம்ம வீட்டுக்கு தானா வந்து நம்ம வீட்டிலேயே தங்கி வாழுதுன்னா அதனுடைய வயதை நம்மனால கண்டுபிடிக்க முடியுமா? நான் இப்ப சொல்ல போற சில விஷயங்களை வைத்து பூனையோட சரியான வயதை கண்டுபிடிக்கலாம். இப்ப வாங்க, அது என்ன விஷயம் அப்படிங்கறத பத்தி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல் விஷயம், பூனையின் பற்கள். பிறக்கும் பூனை குட்டிகளுக்கு 2 முதல் 4 வாரங்கள்ல பற்கள் முளைக்க தொடங்கும். இத பால் பற்கள் அப்படின்னு சொல்றோம். 4 மாத வயது வரை அதுக்கு கடவாய் பற்கள் இருக்காது. அதுக்கப்புறம் தான் இது ஃபார்ம் ஆகும். இந்த பற்கள் எல்லாம் நமக்கு குழந்தை பருவ பற்கள் ஒவ்வொன்னா விழறது மாதிரி கொட்டிரும். அதற்கு பிறகு பூனைகளின் 6ல இருந்து 7 மாதங்கள் முடியறதுக்குள்ள பர்மனண்டாக பற்கள் முழுசா ஃபார்ம் ஆயிரும். இதன் எண்ணிக்கை மொத்தம் 30. அதனால ஒரு பெரிய பூனைக்கு மொத்த பற்கள் 30 இருக்கும். இந்த பற்கள் கொஞ்சம் மஞ்சள் நிறமா மாறி இருந்தா அது 2 வயதுக்கு மேல உள்ள பூனையா இருக்கலாம். பூனைக்கு 5 வயதிற்கு மேல் இருந்தால் அதன் பற்களில் லேசான தேய்மானத்தை பார்க்கலாம். பற்கள்ல சில புள்ளிகளும் காணப்படலாம். 5ல இருந்து 10 வயது பூனைகளுக்கு பற்கள்ல அதிக தேய்மானம் இருக்கும். மேலும் அதன் ஈறுகள் வாயின் மற்ற பகுதிகளை விட வித்தியாசமான நிறத்துல இருக்கும். அதே மாதிரி 10 வயதிற்கு மேற்பட்ட பூனைகளுக்கு பற்கள் அதிகம் தேய்ந்து போய் சில பற்கள் கொட்டி போய் கூட இருக்கலாம். இப்படி பூனையின் பற்களை வைத்து அதன் வயதை நம்மனால கெஸ் பண்ண முடியும். இரண்டாவது விஷயம், அதன் கண்கள். இளம் பூனைகள் தெளிவான மற்றும் பிரகாசமான கண்களை கொண்டிருக்கும். கண்களில் நீர் வடியாது. ஆனா பூனைக்கு 9 வயதிற்கு மேலே இருந்தா மேகமூட்டம் போன்ற நீல நிற கண்கள் இருக்கலாம். அதுல சில சமயம் நீர் கூட வடியலாம். மூன்றாவது விஷயம், அதன் பாலின முதிர்ச்சி. பொதுவா பூனைகள் 5 மாதங்களுக்கு மேல பாலின முதிர்ச்சி அடையும். அப்ப ஆண் பூனைகள் தேவையில்லாமல் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். சிறுநீரை ஸ்ப்ரே செய்து அதன் இடத்தை மார்க் பண்ணும். அதே போல பெண் பூனை ஆண் பூனைகளுடன் அதிக பாசத்துடன் இருக்கும். சத்தங்களை எழுப்புவதுடன் ஆண் பூனைகளை தேடி போகும். இந்த அறிகுறிகளை வைத்து அது 5 மாதத்திற்கு மேலான பூனைகள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். நான்காவது விஷயம், அதன் தோல் மற்றும் ரோமம். இளம் பூனைகளின் தோல் மற்றும் முடி மிகவும் மென்மையாக பஞ்சு போல இருக்கும். 6 மாதங்களுக்கு மேல் இதன் தோல் தடிமனாக ஆரம்பிக்கும். ரோமங்களும் அடர்த்தியான நிறங்கள்ல மாறுதல் அடையும். மேலும் வயதானால் நமக்கு நரைமுடி வருவது போல வயதான பூனைகளுக்கு அதன் ஒரிஜினல் கலர்ல மாறுதல் ஏற்பட்டு வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும். ஐந்தாவது விஷயம், பூனைகளின் தசைகள். இளைய பூனைகள் இறுக்கமான அதே சமயம் லகுவான தசைகளை கொண்டிருக்கும். நடுத்தர வயது பூனைகள் இதில் சிறிது மாற்றத்துடன் இருக்கலாம். ஆனால் 10 வயதிற்கும் மேற்பட்ட பூனைகளுக்கு தொய்வான தோல் மற்றும் தசைகள் இருக்கும். தொங்கும் வயிறு, சில சமயம் வெளியில் தெரியும் எலும்புகள் கூட காணப்படலாம். ஆறாவது விஷயம், சுத்தப்படுத்தாமல் இருப்பது. பூனைகளுக்கு 10 வயதிற்கு மேல் ஆகும் போது அவை குட்டிகள் போல மாறிவிடுகின்றன. தன்னை நாக்கால் நக்கி சுத்தப்படுத்தி கொள்ளாமல் அப்படியே உட்கார்ந்திருக்கும். பல்வலி, மூட்டு வலி
அல்லது எடை அதிகரிப்பு அல்லது எடை குறைவு போன்ற பிரச்சனைகளால் அது முடங்கிப் போய் இருக்கும். இவ்வாறு தன்னை சுத்தப்படுத்தாமல் இருப்பதால் அதன் மேல் சில சமயம் துர்நாற்றம் கூட ஏற்படலாம். என்ன வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.